Hey guys, thank you for supporting and subscribing. இன்னைக்கு நம்ம கிச்சன் தியேட்டர்ல ஒரு சட்னி ஷார்ட் ஃபிலிம் தான் ரிலீஸ் பண்ண போறோம். ரோட் சைடு தக்காளி சட்னி இல்ல ரோட் சைடு கார சட்னி. இத தள்ளுவண்டி கடையிலலாம் வந்து வச்சிருப்பாங்க. நீங்க சென்னையில இருந்திருந்தீங்கன்னா இந்த சட்னி கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஸோ அதே சட்னியை வந்து எக்ஸாக்டா அந்த ரிப்ளிகாவை வந்து நம்ம இப்போ பண்ண போறோம். இது நம்ம வீட்டில் டாப் 6 சட்னியில ஒரு இடம் பிடிச்ச ஒரு சட்னி. ஸோ அதோட ஹீரோயின் லிஸ்டெல்லாம் இந்த டைட்டில் கார்டில் இருக்க. கண்டிப்பா செக் பாருங்க. இப்போ டைரக்ஷனுக்குள்ள போய் ஆரம்பிக்கலாமா? ஒரு மிக்சி ஜாரில் வந்து 1 ஸ்பூன் ஜீரகம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஜீரகத்துக்கூடயே அப்படியே வந்து 2 பெரிய வெள்ளைப்பூடு, அது கூட அப்படியே வந்து இஞ்சி போட்டதுக்கு அப்புறமா வந்து ஒரே ஒரு கிரீன் சில்லி போட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து ரெட் சில்லி வந்து ஆஸ் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி, அப்புறம் 2 பெரிய வெங்காயம். இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஜிகினா வேலைலாம் பண்ணி வந்து பிளெண்ட் பண்ணி ஒரு கோர்ஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப வந்து ஃபைனாக அரைக்க வேணாம், கோர்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். அப்போ எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை. இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த வெங்காய விழுதை வந்து இப்போ எண்ணெய் சட்டியில் போட்டு இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே மிக்சி ஜாரில் வந்து ஒரு 2 பெரிய தக்காளியை வந்து தனியாக வந்து நல்லா அதே மாதிரி கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அரைக்கணும்னு கிடையாது, நல்லா அந்த ஒரு மாதிரி கொரன்னு அரைச்சா போதும். ஸோ அதே மாதிரி இப்போ எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் வாசனை ஓரளவுக்கு போனதுக்கு அப்புறமா இப்போ அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி விழுது, அதை வந்து இப்போ வந்து ஊற்றி மிக்சி கழுவுன வாட்டரையும் கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை வந்து இப்போ ஏன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சோன்னு வந்து ஒரு புளி தண்ணி ஊற்றிருக்கேன். இதோட டிஷ்ஷோட ஹைலைட்டே வந்து தோசை மாவு இல்லை இட்லி மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி இந்த சட்னி கூட வந்து ஆட் பண்ணும். என்னோட இட்லி மாவில் கொஞ்சம் கூட புளிப்பே இல்லை, அதனால தான் நான் வந்து கொஞ்சோன்னு வந்து புளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல புளிச்ச இட்லி மாவை தண்ணியில் கரைச்சி இந்த சட்னி கூட ஆட் பண்ணுவாங்க ரோட் சைட் கடையில். நல்லா புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா புளியை வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இட்லி மாவை நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி இந்த சட்னி கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். எப்படிடா டேஸ்ட் இருக்கும்லாம் யோசிக்கவே வேணாம், கண்ணை மூடிட்டு தாராளமாக ஆட் பண்ணலாம். டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது நம்ம இட்லி மாவை ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் வந்து நல்லா கொதிக்க விடணும். ஸோ கொதிக்கும் போது அந்த ஸ்மெல்லெல்லாம் வந்து போயிட்டு நல்லா வந்து சூப்பராக இருக்கும். இதுதான் அந்த ரோட் சைடு தக்காளி சட்னியோட டேஸ்ட் வந்து அந்த புளிச்ச இட்லி மாவு தான். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுங்கள். நல்லா ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சு நல்லா தகன்னு இவனை நல்லா கொதிக்க வச்சு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இறக்கணும் அப்படின்னா நம்ம தலைவன் செம்மையாக ரெடி ஆயிடுவான். இவன் வந்து இட்லி தோசை எல்லாத்துக்கூடையுமே வந்து ஒரு அல்டிமேட் கோம்போவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வெங்காய சட்னி ரெசிபியை கிட்டத்தட்ட 7-8 பேருக்கு மேலே ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி பிக்சர்லாம் அனுப்பிச்சிங்க. அதே மாதிரி இந்த ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொடுத்துருக்க அளவுங்களை விட உங்கள் அன்புன்ற ஆயுதத்தை அளவில்லாமல் சேர்த்து சமைச்சு கொடுத்தீங்கன்னா உணவு மட்டுமல்ல உறவுகளும் உங்களை வணங்கும். நன்றி.